உங்க குழந்தை கண்ணை அடிக்கடி தேய்க்கிறாங்களா? அதை நீங்க ரொம்ப சீரியஸா பார்க்கணும். ஏன்னா அதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வணக்கம், என் பேர் டாக்டர் டி சிவபிரசன்னா, கண் மருத்துவர், கன்சல்டன்ட், தீபம் ஐ ஹாஸ்பிட்டல், திருவள்ளூர். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கண்ணை ரொம்ப அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்களா? அவங்க கண்ணை தேய்க்கிறாங்க, இல்ல டிவி ரொம்ப பக்கத்துல போய் பாக்குறாங்களா, இல்ல கண்ணை அடிக்கடி இப்படி சிமிட்டே இருக்காங்களான்னு கட்டாயம் நீங்க கண் மருத்துவர் அணுகி ஆகணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2-3 காரணங்கள், ரொம்ப முக்கியமான காரணங்கள். ஒண்ணு வந்து அலர்ஜிக் தொந்தரவு, ஏதாவது அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்ணை போட்டு பயங்கரமா தேய்க்க சொல்லுவோம். ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம், அவங்களுக்கு பார்வை குறைபாடும் இதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம கண்ணை ரொம்ப தேய்க்கிறதுனால அந்த கருவலின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல கார்னியான்னு சொல்லுவோம். அந்த கருவலி ஸ்ட்ரக்சரே மைல்டா பெண்ட் ஆகவும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கும் அவங்களுக்கு பார்வை டெஸ்ட் நம்ம கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். சில குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து அவங்க 3rd பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்க, அவங்க போர்டு பார்ப்பாங்க, பார்க்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் விஷுவல் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போய் அது பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நார்மலா ஒரு குழந்தை 3rd பெஞ்ச்ல உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவங்க அங்கிருந்து பார்க்கையிலே அவங்களுக்கு அது கிளியரா தெரியணும். அதுதான் நார்மல் விஷன். பக்கத்துல போய் அவங்க பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். பக்கத்துல போய் பார்க்குறாங்க அப்படின்னா அது டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸோட நோட்டீஸ் கொண்டு வரணும். இல்லை குழந்தையாவது வீட்டில் வந்து எனக்கு பின்னாடி இருந்து உட்காந்து தெரியல, நான் முன்னாடி போய் தான் பார்த்து எழுதுனேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அப்படிங்கிறப்போ நீங்க கண் மருத்துவர் செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்க ஒரு சின்ன டெஸ்ட், விஷுவல் அக்கடின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கல அவங்க லென்சஸ் பார்த்து அவங்க தூர பார்வைக்கு கண்ணாடி அவசியமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே சார், கிளாஸஸ் போட்டுட்டா இது சரியாயிடுமா அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க நரம்போட வளர்ச்சியை பொறுத்து தான் நம்ம யாருனாலும் எதுனாலும் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு நம்ம கிளாஸ் கொடுக்குறோம்னா திரும்ப அந்த குழந்தை ரொம்ப அதிக பவர்னா 6 மாசத்துல ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை பவர் கொஞ்சம் கம்மி தானே 1 வருஷத்துக்கு கழிச்சு அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் இருந்தால் அந்த குழந்தையோட கிளாஸஸ் யூஸ் பண்ற டெக்னிக்கும் எப்படிங்கிறது தெரியும். ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே இது பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க பார்வை அவங்களுடைய நியர் விஷன், அவங்க பக்கத்துல இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனா தூர பார்வை ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுடைய விஷுவல் அக்கிட்டே ரொம்ப பக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபோனோ டேபோ இல்லை டிவியோ ரொம்ப பக்கத்துல. ஆனா நீங்க ஆஸ் அ பேரண்ட்ஸா என்ன பண்ணணும்னா, அவங்களோட டிஸ்டன்ஸ் விஷன், ரொம்ப தூர பார்வை ஒரு ஒர்க் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்கணும். அவங்க பக்கத்துல பார்வை அந்த பிரேக் பண்ணி, ஏன்னா அவங்க பக்கத்துல பார்க்க என்னன்னா இந்த கண்ணில் இருக்க சதையெல்லாம் வந்து அப்படியே மெதுவாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு டக்குன்னு தூர பார்வை இருக்கிறப்போ அது ரிலாக்ஸேஷன் ஆகாது. அந்த மசில் ரிலாக்ஸேஷன் ஆகாதனால அவங்களுக்கு தூர பார்வை பிரச்சனை வராது. ஸோ மோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், இல்லை அவங்க தூரமாக பார்க்கறதுல அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்கன்னா விஷுவலும் நல்லா இருக்கும், அவங்களோட ஐயோட க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ குழந்தைங்க வீட்டில் கண்ணை தேய்க்கிறாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண் சரியாயிடும் அப்படின்னா தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. உடனே உங்கள் கண் மருத்துவரை நீங்கள் பார்க்கறது நல்லது. தேங்க்யூ.